அவனை புடிச்சதுக்கு அப்புறம் மிஸ்ஸிங் கேஸ் வந்ததே. அபே, அது ஒரு செட்டப்பா இருக்கலாம். இந்த கேஸ டைவர்ட் பண்றதுக்கு அவன் பின்னாடி இருக்கிறவங்க ஏதாவது பண்ணிருக்கலாம்ல. In that case, we need a biological proof. ஹலோ லேகா. மேம் போயா ஹாஸ்பிடல்ல இருந்து தப்பிச்சு போயிட்டானா? வாட்? ஆமா மேம், இப்பதான் இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. போயா தப்பிச்சு போயிட்டானா? உனக்கு எப்படி தெரியும்? அவனா தப்பிச்சு போகல, தப்பிக்க விட்டுருக்காங்க. நரம்பலை குடுக்கறதுக்கு முன்னாடி தேங்காய அவங்க தலையில உடைக்கிறது அவங்களோட வழக்கம். அபே, யார் இவங்களா? பப்ளிக் போயாவை பத்தி தெரிஞ்சும் அவனை தப்பிக்க விட்டுருக்காங்கன்னா அவன் பின்னாடி யார் இருக்காங்கன்னு உனக்கு இன்னும் புரியலையா? ஜஸ்ட் டச் பண்ணதுக்கே நம்ம மேல அட்டாக் நடந்திருக்குன்னா டெஃபினட்டா அவன் பின்னாடி இருக்கிறது பொலிட்டிக்கல் பவரா தான் இருக்கணும். இந்த கிரைம் நம்ம நினைச்ச அளவுக்கு சின்னது கிடையாது. This might be the biggest organ mafia. மிஸ் ஆன பொண்ணுங்க மட்டும் இல்ல, இனிமே யாரும் மிஸ் ஆகாம பாத்துக்கணும். இந்த ஆர்கன் மாஃபியால இருக்கிற எல்லா பெரிய தலையும் வெளியே கொண்டு வரணும். போயா எங்க இருந்தாலும் அவனை தேடி அவன் மூலமா வேரோட புடுங்கி ஆகணும். அவன் பிறந்த ஊரு, படிச்ச ஸ்கூல் எல்லாத்தையும் தேடணும். போயா தான் கேனிபல்ன்ற பயாலஜிக்கல் எவிடன்ஸ் கொண்டு வரணும். 2 பேரோட கதையும் ஒரே நேரத்துல முடிக்கணும்.